இந்த அனைத்து நல்ல உலகங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்ட மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்துக்குது. ஏன்னான்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கும் வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த 2025 லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் விண்ணப்பிக்கும் ஜாப் வந்துச்சு. நாம் சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நடக்கல. இன்டர்வியூ நடந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா யாராவது செலக்ட்டுங்கிறது தெரியும். அப்படி யாராவது செலக்ட் ஆனால் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்துட்டு இருக்கிறாங்க. தற்போது இல்லம் தேடி கல்வியில் பார்த்தீங்கன்னா 1 லட்சம் தன்னார்வலர்கள் பார்த்தீங்கன்னா எடுத்தாங்க. இல்லம் தேடி கல்வி, மகளிர் குழு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பெண்களை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 15 நவம்பர் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டாலின் முகாம் நடக்குது. அதில் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மட்டும் கிடையாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய சலுகையாக இருக்கட்டும், திட்டங்களாக இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து நிறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குது. அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பு. இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷனுமே இல்லை. உங்களை முழுக்க பார்த்தீங்கன்னா நேர்காணல் மூலம் தான் எடுக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷனும் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கும் கட்டணம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புகிற சார்ஜ் மட்டும்தான். ஏன்னா மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா 500, 1000 இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான சலுகை பார்த்தீங்கன்னா இதுலேயும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் சார்ஜுமே இல்லாமல் நீங்கள் விண்ணப்பிக்கணும்னா, எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் விண்ணப்பிக்கணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பக்கத்திலே குடியிருந்தீங்களா இல்லை நேர்லேயே கொண்டு போய் கொடுத்தீங்களாலும் அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க. போக முடியாதவங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்புங்க. கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் போதும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா 8ஆவது நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்களா விண்ணப்பிக்கலாம். தாராளமாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் கிடைச்சுன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாய்ப்பு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்காது. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பல மாவட்டத்துக்கு வந்துச்சு. இந்த மாவட்டத்துக்கு வந்துச்சான்னு தெரியல. ஆனால் மறுபடியும் வந்திருக்குது. இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்களா மறுபடியும் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தவற விட்டீங்களா எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியாத போயிடும். வீடியோவும் தவற விடாமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி இந்த ஜாபையும் பார்த்தீங்கன்னா தவற விட்டுறாதீங்க. இப்போ வாங்க எப்படி விண்ணப்பப்படி பார்த்தீங்கன்னா பூர்த்தி செய்கிறது, நோட்டிஃபிகேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை நான் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டப்பணிக்கான விண்ணப்ப படிவம்னு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காவலர், அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாவலர் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடத்தை பார்த்தீங்கன்னா டிக் மார்க் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஓட்ட சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 3 மாதம் இந்த மாதிரி எடுத்தது இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓட்டிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பெயர் கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிங்க. உங்களுடைய தந்தை இருந்தால் தந்தை பேர் எழுதுங்க. கல்யாணம் ஆன பெண்களாக இருந்தால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவர் பேர் எழுதுங்க. இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கானது. ஆண்கள் பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தொட்டில் குழந்தை திட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முகவரி மற்றும் தொலைபேசி எண் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. உங்களுடைய அட்ரஸ் ஆதாரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா லெட்ரு போட்டால் உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கொடுத்துங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகக்கூடியதா காண்டாக்ட் பண்ணுறது மாதிரி இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்குங்க. அடுத்து கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன படிச்சுக்கிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மினிமம் 8th, நீங்கள் மேக்ஸிமம் 10th படிச்சிங்க, 12th படிச்சிங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். ஆனால் கம்பல்சரி நீங்கள் பார்த்தீங்கன்னா 8th படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வயது மற்றும் பிறந்த தேதி கேட்டிருக்காங்க பாருங்கள். வயது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன வயது, கரண்டில் கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வயது பார்த்தீங்கன்னா போட்டுங்க. பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, அது போட்டுங்க. பாலினா நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறது போட்டுங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஆண்கள் விண்ணப்பிச்சா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிடைக்கிறது 99% பார்த்தீங்கன்னா கிடைக்காது. பெண்களாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். திருமண நிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்யாணம் ஆனவங்களா ஆவாதீங்களா என்னன்னு கொடுத்துங்க. மதம் கேட்டிருக்கேன், உங்களுடைய மதம் என்னங்கிறத கொடுத்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா வகுப்பு என்ன சாதிங்கிறது கொடுத்துங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவையாக இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுரிமை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஆதரவற்ற விதவையாக என்னங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துங்க. பணி அனுபவம் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா அதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா மேற்கண்ட தகவல் அனைத்து உண்மைன்னு சான்றளிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் சைன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புகிற மாதிரி எங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் அனுப்பணும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குது நான் சொல்கிறேன்.
நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்போ விட்டுருக்காங்கன்னா 21/7/2025 இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தற்போது வெளியிட்டிருக்காங்க. இந்த பத்திரிகை செய்தி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகின் வாயிலாக செயல்படும் தொட்டில் குழந்தை திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காவலர் பணியிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியம் அடிப்படையில் அவங்களை வந்து பார்த்திங்கன்னா பணிபுரியறதுக்கு கேட்குறாங்க. தகுதியான விண்ணப்பதாரன்னு கேட்குறாங்க. விண்ணப்பத்தார் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயது வந்து பார்த்திங்கன்னா 42 வயசுக்கு உள்ளே இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்பத்தார் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு கல்வி தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீ 8ஆம் வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நீ 10th 12th கூட விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு மாத தொகுப்பூதியம் வந்து பார்த்திங்கன்னா 4500 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 4500 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது படி செலவு இந்த மாதிரி ஏதாவது கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பூதியமாக 4500 சொல்லி கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப படிவத்தை வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்டில் இருக்குது. அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் செய்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கல்வி தகுதி முன் அனுபவ சான்றிதழ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சான்றிதழ் இருக்குது எல்லா சான்றிதழுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பூர்த்தி செஞ்சு 31/7/2025 மாலை 5 மணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு 2ஆம் தளம் அரசு பல்துறை வளாகம் ஜெயகொண்டம் சாலை அரியலூர் 621704 இந்த அட்ரஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்பி வைக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த தேதிக்கு அப்புறமேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் போச்சுன்னா உங்களுடைய நிராகரிச்சிருன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே அவங்க கைக்கு போகிற மாதிரி போடுங்க. இப்போ உடனே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்துட்டு போடுங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இப்போ பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு உறுப்பினர்களின் முடிவே இறுதியானு சொல்லி கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு ஒரு குழு அமைச்சிருப்பாங்க செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இறுதின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்கிறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. இது செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்காவது பயனடைவாங்க. அதேமாதிரி சோசியல் மீடியா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா விண்ணப்பிக்கிறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தது நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கும். நமது சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரோம். அனைத்து நல்ல உள்ளவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நன்றி. மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிக்கலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய லைக் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ கொண்டு வந்து போடுறதுக்கு என்ன வந்து பார்த்திங்கன்னா மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.